இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மரபு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவுட்சோர்சஸ் வீடியோஸ்னுடைய கண்டினியூஷன் பார்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம பார்க்க இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறுவகை பெயர்கள் அப்படிங்கிறது. நம்ம போன தடவை ஆகு பெயர் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா முடிச்சிருந்திருப்போம். ஸோ இன்னைக்கு அந்த வரிசையில நம்ம பார்க்க இருக்கிறது அறுவகை பெயர்கள். இந்த பெயர்கள் அறுவகை அப்படின்னு சொன்னாலே பெயர் சொல்லினுடைய டைப்ஸா தான் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். சரிங்களா? நிறைய பேருக்கு இதனுடைய அந்த பொருள் அப்படின்றது சில நேரங்கள்ல புரியாது. இப்ப ஒரு ஒரு சில நேரங்கள்ல இலை அப்படின்னு குடுத்து, ஆப்ஷன்ஸ்ல வந்து பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல் இந்த மாரி சினை பெயர் லைக் குறிச்சொல் அப்படின்னு குடுத்திருந்தா, நம்ம என்ன சொல்லுவோம்னா, அந்த இலைங்கிறது சினை பெயர் தானே. ஆனா இங்க ஆப்ஷன்ல இல்லையேன்னா, அது பெயர்ச்சொல்லினுடைய ஒரு வகை அப்படிங்கிறது நமக்கு நெறைய பேருக்கு தெரியறதில்ல. ஏன்னா, அங்கேயே அந்த வார்த்தையினுடைய எண்டுலயே இருக்கு பாருங்க. பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர் அப்படிலாம் முடியுது. ஸோ வந்து பெயர்ச்சொல்லினுடைய வகை தான் என்னது அப்படின்னா, இதெல்லாமே. அப்ப பொருளிடம், காலம், சினை, குணம், தொழில் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் அப்படின்னா, இந்த பொருள் பெயர் அந்த அறுவகை பெயர்கள் அப்படின்னு சொல்லி வரும். பொருள் பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப பொருட்பெயர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு பொருளோட பெயர் தான் என்னது அப்படின்னா பொருட்பெயர். இப்ப உதாரணமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலன். உன் பேர் என்னப்பா? வேலன். உன் பேர் என்னம்மா? திலகவதி. அந்த அவங்க பேர் என்ன அப்படின்னா அந்தணர்கள். அது பேர் என்னப்பா? புத்தகம். இது பறவைகள். இந்த மாதிரி ஒரு பொருளோட பெயரை சொல்றது எல்லாமே என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருள் பெயர். பொருளோட பெயரை சொல்றது எல்லாமே என்னது? பொருள் பெயர். சரி, இடப்பெயர்னா எங்க போன? மதுரைக்கு போனேன். இதுவா? பொன்னால. எங்கப்பா போன? யாழ்ப்பாணம். அவங்க எந்த ஊர்? அதாவது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல பிறந்தாங்க அப்படின்னா இலங்கை, ஆசியா. இந்த மாதிரி இடத்தை குறித்து வரக்கூடியது எல்லாமே இடப்பெயர். அதே மாதிரி காலப்பெயர். நிமிஷம், நாள், திங்கள், ஆண்டு, புதன்கிழமை. இது எல்லாமே பாருங்களேன். இந்த நாள், மாதம், ஆண்டு, கிழமை, தைங்கிறது மாதத்தை குறிக்கும். நந்தன, துர்முகி இது ரெண்டுமே நமக்கு புதுசு. சரிங்களா? மத்ததெல்லாம் ஓகே. இது ரெண்டும் நமக்கு புதுசு. சோ இதெல்லாமே என்னது அப்படின்னா காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு. சரிங்களா? அடுத்ததா சினை பெயர் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இலை, கொம்பு, வேர், கண், விரல் இதுல எதைப்பா குறிக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, சினை பெயர் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுப்புகளை குறிக்கக்கூடியது. இப்ப உதாரணமா உடலினுடைய உறுப்பு அப்படின்னு சொல்லும் போது அது வந்து கண்ணு, விரல், தலை. அதே மாதிரி ஒரு செடிக்குன்னா இலை, கொம்பு, வேறு. சரிங்களா? சோ அதே மாதிரி இருக்கிறதா என்னது அப்படின்னா சினை பெயர்கள். இப்ப தலைக்கு ஒரு பழங்குடு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தலை அப்படின்னா ஒரு ஆளு. தலைன்றது அந்த உறுப்பு. சரிங்களா? சோ அடுத்தது குணப்பெயர் அப்படின்றது பண்பை குறிக்கணும். குணம்னாலே பண்பு. செம்மை, வட்டம், அன்பு, கொடுமை, ஒருமை. ஒருமை, இருமையும் பண்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். புளிப்பு, இனிப்பு, அண்மை, செய்மை இது எல்லாமே என்னது அப்படின்னா குணப்பெயர்கள். சரி, தொழில் பெயர்னா படித்தல். படித்தல்னா தொழில்னு தெரியும். கொலைங்கிறதும் தொழில் பெயர் தான். வருகை, வராமை. இங்க பாருங்க, அல்தல், அம்மை கையில முடியணும் அப்படின்றது ஒரு ரூல் இருக்கு. ஐ அதாவது வருகை. அதுக்கப்புறம் அல், தல், அம், ஐ, கை. பாருங்க, வாராமை முடிஞ்சிருக்கா? படித்தல் முடிஞ்சிருக்குங்களா? இப்ப சில இடங்கள்ல என்ன செய்யும் அப்படின்னா மாறுபட்டு வரும். இந்த விகுதிகள்ல ஏதாவது ஒண்ணு பெற்று வரும். சோ பண்பு பெயரும் தொழில் பெயரும் தமக்கன் விகுதி உடையன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. விகுதினா எண்டுல முடியும். பண்பு பெயருக்கு என்னப்பா விகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மை விகுதியில முடிஞ்சிருந்தா நம்ம படிப்போம் இல்லையா, மை விகுதி மறைஞ்சு வந்தா பண்பு தொகை. சரிங்களா? இப்ப செம் செம்மொழி அப்படின்னா என்ன அர்த்தம்? செம்மை கூட்டல் மொழி. அப்ப மை விகுதி மறைஞ்சு வந்தா அது என்னது? பண்பு தொகை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? சோ அப்ப மை அப்படிங்கிறது பண்பு தொகைக்கான, அதாவது பண்பு பெயருக்கான ஒரு விகுதி. வேற என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. ஐ, சி, உ, கு, ரி, அம், நர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நீங்க மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும். இதே இது சில இதுல இங்க ஒத்து போகும் பாருங்க. அம் இங்க இருக்கா? இங்கேயே அம் இருக்கும். இருக்கா? ஐ இங்க இருக்கா? இங்கேயே ஐ இருக்கும். இருக்குங்களா? வேற ஏதாவது விகுதிகள் இருக்கான்னு பாருங்க. இங்க பூவும் பூவும் இருக்கும். சாரி, பூவும் ஊவும் இருக்கும். இங்கேயும் இருக்கும். சில விகுதிகள் என்ன செய்யுது அப்படின்னா ஒத்து போகும். சரிங்களா? சி இருக்கும் பாருங்க. இங்கேயும் சி இருக்கும். இது இல்லாம சில இடங்கள்லாம் இருக்குது பாருங்க. உள், காடு, பாடு, அரவு, அணை, மை, தூ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விகுதிகள். இங்க பாருங்க, அதுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் பார்ப்போம். இப்ப பாருங்க, காடு, சாக்காடு. சரிங்களா? பாடு, பூப்பாடு. அரவு, தோற்றரவு. அணை, வாரணை.
சரிங்களா? அதே மாதிரி வாராமை ஐ விகுதியில முடியுது. வருவது து முடிஞ்சிருக்கா? சோ இந்த இடங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏரியாஸ். நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பெயரது இலக்கணம் வேற்றுமை ஏற்றல், வினையது இலக்கணம் காலம் காட்டல். வினையால் அணையும் பெயர்னா அந்த வினைக்கு உரியவர் யாரோ அந்த வினையை தழுவி வருவது. இப்ப பாருங்க, பெயருடைய இலக்கணம் என்னன்னா வேற்றுமை உருவை ஏற்கிறது. வினையோட இலக்கணம்னா காலம் காட்டுறது. இந்த ரெண்டு இலக்கணமும் ஒன்னா வர்றதுக்கு பேர் தான் வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இது நீங்க எடுத்துக்காட்டுகள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். எழுவாய் வேற்றுமை அப்படின்னு அர்த்தம். வேற்றுமை உருபுகள் மொத்தம் 8. அதுல முதலாவது உருபுக்கும் 8வதுக்கும் உருபு கிடையாது. சோ அந்த முதல் வேற்றுமையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். கண்ணன் வந்தான், ராமன் சென்றான் அப்படின்னு சொல்றது. சோ அப்ப எழுவாய் அப்படின்னா அதே மாதிரி கொன்றான் வந்தான் அப்படின்னு சொல்றதோட நம்ம என்ன சொல்லுவோம், கொன்னவனே அவன்தான் அவன்தே வந்தியான்னு சொல்லுவோம்ல, அந்த வங்கிறது வரும். சோ கொன்றவன் வந்தான் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு எழுவாய் வேற்றுமை. அந்த வினையை செய்தவன் யார், அந்த எழுவாய் அவனுக்கு அடுத்து வரக்கூடியது அந்த இது. சோ கொன்றவன் வந்தான் அப்படின்னு முதல் வேற்றுமைக்கு உருவு கிடையாது இல்லையா? சோ கொன்றவன் வந்தான். இப்ப பாருங்க ரெண்டாவது வேற்றுமை வந்தா, அந்த வந்தையான்ல அவன் நான் பார்த்தேன் அப்படின்னா, இப்ப மேக்சிமம் வினையால் அணையும் பெயரை வந்து சில இடங்கள் ஐடென்டிஃபை இந்த வந்தவன் சென்றவன் அப்படின்னு முடியும். இல்லைன்னா வந்தானை கண்டேன். ரெண்டாம் வேற்றுமை உருவு ஐல முடிஞ்சிருக்கா? வந்தானை கண்டேன். அடுத்து பாருங்க, அவன் படித்ததனால் உயர்த்தப்பட்டான். வினையாளனையும் பெயர் ரொம்ப முக்கியம். அவன் படிச்சதுனால அந்த வினைக்கு உரியவன் யாரோ அவனை பத்தி இந்த இடத்துல பேசுவாங்க. அவன் படித்ததனால் உயர்த்தப்பட்டான். அடுத்து நான்காம் வேற்றுமை உருவு பாடன், அதாவது பாடினானுக்கு பரிசு கொடுத்த. யாரு பாடியவனோ அப்படின்னு கொடுக்கலாம். பாடியவனுக்கு பரிசு கொடு இப்படி கொடுத்தாலும் இது என்னதான் நான்காம் வேற்றுமை உருவு தான். சோ இதுவும் வினையாளனையும் பெயர். உறங்கினாலும் விழித்திருந்தவன் மேலானவன். ஐந்தாம் வேற்றுமை உறங்கினாலும் ஆள், சரிங்களா? உறங்கினாலும் விழித்திருந்தவன் வருதா, இருந்தவன் மேலானவன். சோ இதுவும் ஐந்தாம் வேற்றுமை உருவுக்குரிய வினையாளனையும் பெயர். இப்ப ஆறாம் வேற்றுமை உருவு இறந்தான், அந்த செத்து போனார்ல அவருடைய பொருட்கள் அவரது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது ஆறாம் வேற்றுமை. இறந்தானது பொருட்கள் இவை. இப்ப ஏழாம் வேற்றுமை இல்ல, அதாவது அது கண். கண் அப்படின்றது ஒரு இடப்பொருளை குறிக்கக்கூடியது. யார்கிட்ட தோத்தவங்கிட்டதான் குறை காண்போர் பலர் அப்படின்னு சொல்றாங்க. அவன் இடம், அவன் கண் அப்படின்னு அந்த இடத்தை குறிக்கக்கூடியது. தோற்றன் இடத்தில், இது சில நேரங்கள்ல எப்படி வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோற்றவன் இடத்தில் அப்படின்னு கூட என்ன செய்யலாம் அப்படின்னா வரலாம். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். நம்ம இதுவரைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த வினையே உரியவர் மட்டும்தான் பார்த்திருக்கோம். ஆனா எல்லா வேற்றுமை உருவுகளையும் ஏற்றுதான் வினையால் அணையும் பெயர் வருது. அடுத்து பாருங்க, எட்டாம் வேற்றுமைக்கு என்ன கிடையாதுன்னா விழி வேற்றுமை. கற்றானே முன் வருக, படிச்சவனே முன்னாடி வா, கற்றவரே முன் வருக அப்படின்னு கூப்பிட்டாலும் அது வினையாளனையும் பெயர் தான். அப்ப வினையாளனையும் பெயருக்கான டெபினிஷன் ரொம்ப முக்கியம். பெயருடைய இலக்கணம் அப்படின்றது என்னதுன்னா ஒரு வேற்றுமை உருவை ஏற்கிறது. வினையினுடைய இலக்கணம் காலம் காட்டுதான். பாருங்க இந்த பெயர் அப்படின்னு, அதாவது இந்த வினையை விட்டுருங்க, இந்த அடுத்து வரக்கூடியது பாருங்க. வந்தான், வந்தான் வந்தான்றது என்ன காலம்? இறந்த காலம். கண்டேன் நான் பார்த்தேன், இறந்த காலம். உயர்த்தப்பட்டான், அவன் உயர்த்தப்பட்டான், என் கண்ணு முன்னாடியே நடந்துச்சு, உயர்த்தப்பட்டான் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறமா பாடினானுக்கு, அதாவது பாடியவனுக்கு பரிசு கொடு. பாட்டுல ஒருத்தர் வந்து கூப்பிட்டு சொல்றாரு, கொடுப்பா அப்படின்னு. உறங்கினாலும் விழித்திருந்தவன் மேலானவன். இப்ப பாருங்க, இறந்தவனது பொருட்கள் இவை. செத்து போனார்ல அவருக்கு, இந்த இடத்துல காலங்கள் சில இடங்கள்ல காட்டல. அடுத்து தோற்றவன் இடத்தில் குறை காண்போம். தோற்றான் இடத்தில் தோத்து போனவங்கிட்ட அப்படின்னா முன்னாடி நடந்துருச்சு இறந்த காலம். கற்றானே முன்வருகவே படிச்சிருக்கான், முன்னாடி வா அப்படின்றது இறந்த காலம். சோ அப்ப பெயர் என்ன செய்யும் அப்படின்னா வேற்றுமை உருவை ஏற்கும். வினை வந்து என்ன செய்யும் அப்படின்னா காலம் காட்டும். இந்த ரெண்டுமே ஒன்னா வர்றதுக்கு பேரு வினையாளனையும் பெயர் அல்லது வினை பெயர். கொஸ்டின் கேட்கலாம், வினையாளனையும் பெயரினுடைய மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு கொடுத்து கூற்று காரணங்களை டெபினிஷன் வச்சு கேட்கலாம். சோ இந்த பார்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்ப வினை முற்று அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வாக்கியத்தினுடைய பயனிலையாக திணை பால் முதலியவற்றை காட்டி நிற்பதுதான் இந்த வினை முற்று ஒண்ணு. அதாவது கண்ணன் வந்தான் அப்படின்றதுல வந்தான் அப்படின்றது வினை முற்று, ஒரு வினை முற்று பெற்று வந்திருக்கு. வந்தான்னு சொல்லும் போதே இவன் என்ன திணை, உயர் திணைன்னு தெரியும். என்ன பால் வந்தான்னு நம்ம யார சொல்லுவோம், பொம்பளை பிள்ளைவா சொல்லுவோம், ஆம்பளை பிள்ளைல சொல்லுவோம். அதாவது ஒரு செல்ல மிகுதியால பொம்பளை பிள்ளைல வாடா போடான்னு சொல்றோம். பட் வந்து வந்தான் அப்படின்றது ஆண் பாலை குறிக்கக்கூடியது. இந்த மாதிரி ஆகன இத காலத்தை வெளிப்படையாக காட்டி நிற்பது ஒண்ணு வினைமுற்று. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அது ரெண்டு டைப், ஒண்ணு தெரிநிலை வினைமுற்று, இன்னொன்னு குறிப்பு வினைமுற்று அப்படின்னு பிரிப்பாங்க.
சரிங்களா? இந்த முற்றுகள் உடன்பாட்டின் கண்ணும் எதிர்மறை கண்ணும் வரும். உடன்பாட்டு பொருளையும் வரும், எதிர்மறையிலையும் வரும். தெருநிலை வினை முற்றின் காலத்தை காட்டுவன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நிலை வினை முற்றின் கண் காலத்தை காட்டுவன பெரும்பாலும் இடைநிலைகளும் சிறுபான்மை விகுதிகளாக இத்து இட்டு இரு இன்னு என்ற இறந்த கால இடைநிலைகளும் ஆனின்று கின்று கிரு என்ற நிகழ்கால இடைநிலைகள் இப்பு இவ்வி எதிர்கால அதாவது தெரிநிலை வினை முற்று அதுல பதில் வந்துருச்சு. எல்லாமே வெளிப்படையா தெரியும். அப்போ ஓப்பனா காலத்தை காட்டணும். மோஸ்ட்லி எதுதான் காட்டும் அப்படின்னா இடைநிலைகள் தானே நமக்கு காட்டும். அப்படி இருக்கக்கூடிய இடைநிலைகள் என்னென்ன இடைநிலைகள் 3 நம்ம பிரிப்போம். நீ இத்தி இட்டிரின்னு இறந்த கால இடைநிலை, கிறு கின்று ஆனின்று நிகழ்கால இடைநிலை, இப்பு இவ்வு எதிர்கால இடைநிலை. இதை நீங்க எடுத்துக்காட்டோட பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்ப பாருங்க, நடத்தினான் அப்படின்னு சொல்லும் போது நடத்து கூட்டல், இதை நீங்க பிரிக்கும் போது தெரியும். நட கூட்டல் இத்து கூட்டல் இன்னு கூட்டல் ஆண், இத்து இட்டின்னு இறந்த கால இடைநிலைன்னு சொல்லுவோம். இது நீங்க இப்படி எழுதி பிரிக்க முன்னாடி இதை சொல்லி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நடத்தினான் என்னது வந்திருக்கு, இத்துங்கிற இறந்த கால இடைநிலை இந்த தீயை பிரிக்கும் போது வரும். அடுத்து நடக்கிறான் அல்லது நடந்தான், இப்ப இப்படி சொல்றோம், அதை மாத்தி சொல்றோம். எப்படின்னா நடப்பான், அவன் நடந்து போவான், இனிமேதான் நடப்பான். இப்போ என்ன இடைநிலை, எதிர்கால இடைநிலை. நடக்கின்றான், கின்று வந்திருக்கா, நடக்கின்றான். அப்ப கின்றுன்றது நிகழ்கால இடைநிலை. சரிங்களா? சோ இந்த மாதிரியான இடைநிலைகளை குறித்து தான் இங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்திருக்காங்க. அப்ப குறிப்பு வினைமுற்றுகள்னா காலத்தை காட்டாது, வெளிப்படையாலாம் காட்டாது, ஒரு மாதிரி ஒரு குறிப்பால உணர்த்தும். இப்ப நம்ம வீடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா டேஸ்டா சமையல் செஞ்சு வச்சிருந்தா கூட அதை செஞ்சவங்க எல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அது அம்மாவோ மனைவியோ இப்ப என்ன செய்ய மாட்டோம், நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டோம். நம்ம திருப்பி ஒரு தடவை அடுத்த ரவுண்டு வாங்கி சாப்பிடும் போதே அவங்க புரிஞ்சுக்கணுமா. அதுல கூட எப்படின்னு பாருங்க, அவங்க குறிப்பால புரிஞ்சுக்கணுமா அது நல்லா இருக்குது. இதுதான் என்னது அப்படின்னா குறிப்பு வினைமுற்று. அவன் பொன்னன், பொன் கூட்டல் அன் பொருளை உடையவன். அவன் மலையன், மலை கூட்டல் அன். அவன் தையான், தை கூட்டலான் அதாவது தை மாதத்தில் பிறந்தவன். அவன் தலையன், தலை கூட்டலன். அவன் கரியன், கருமை கூட்டலன் பண்பு. நடையன், நடை கூட்டல். சரிங்களா? வினை முற்று முடியணும், அவ்வளவுதானே. அப்ப எதிர்மறை வினை முற்றில் என்னென்ன இடைநிலைகள் இருக்கு அப்படின்னா இல், அல், ஆ, இது 3மே எதிர்மறை இடைநிலை. உண்டான் அல்லன், நல்லவன் அல்லன். நல்லவன் அல்லன் அப்படின்னா அர்த்தம் அவன் கெட்டவன் சொல்லிட்டு போயிடலாம். நல்லவன் அல்லன், நல்லவனாக இல்லாதவன். நடவான், வாரான் அப்படின்னா அந்த ஆங்கிறது எதிர்மறை, வரமாட்டான், அதான் வாரான். நடந்திலன், அவெல்லாம் நடந்துக்கிற மாட்டான். வந்திலன், அவனெல்லாம் வந்துக்கிற மாட்டான். சோ இந்த மாதிரியான விஷயம்லாம் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா அறுவகை பெயர்கள் பார்த்திருக்கோம். அதே மாதிரி என்னது வினையாளனையும் பெயர் என்னன்னு பார்த்திருக்கோம், வினை முற்றுனா என்னன்னு பார்த்திருக்கோம். அடுத்த பார்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும், அதாவது பெயர்ச்சம், அதுக்கு அடுத்ததா வினையச்சம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அடுத்த டாபிக்ல இருந்து பார்க்கலாம். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்ம நிறைய கொஸ்டின் மைனூட்டா மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னு சொன்னா ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.